வணக்கம். ஸ்ரீ சிவசூர்யா ஜோதிட வித்யாலயம் வழங்கும் காலச்சக்கரம். நான் சிவசூர்யா செந்தில்குமார், கோவில் நகரம், கும்பகோணத்திலிருந்து. ஜோதிடத்தில் ஒரு மனிதன் வாழ்கிறதுக்கு ஒவ்வொரு மனிதனுக்கும் ஏதோ ஒரு யோகம் செயல்பாட்டில் இருக்கும். மொத்தமாக யோகம்னு பார்த்திங்கன்னா ஆயிரக்கணக்கான யோகங்கள் உண்டு. அதில் ஒரு யோகத்தை பற்றி பார்ப்போம் இந்த பதிவில். கர்ம யோகம்னு ஒரு யோகம். அதுக்கு கிரக நிலைகள்லாம் எப்படி இருக்கணும், எப்படி இருந்தால் அந்த யோகம் செயல்படும் அப்படின்றத பார்ப்போம். நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். அது என்னோடய சேனலை சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிங்கன்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இந்த கர்ம யோகம் அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட காலத்தில் ஏற்படக்கூடிய யோகம். இந்த யோகம் ஏற்படும்போது கோச்சாரத்தில் கிரக நிலைகள் ஜாதகருக்கு சாதகமாக இருந்துச்சுன்னா இந்த யோகம் நல்ல வலுவாக நற்பலன்களை வழங்கும். உங்கள் லக்கணம் எதுவானாலும் இருக்கலாம். எந்த லக்கணத்தில் நீங்கள் பிறந்திருந்தாலும் உங்கள் லக்கணத்துக்கு 5, 6, 7ஆம் ராசிகளில் சுபக்கிரகங்களும், அதாவது 5, 6, 7ஆம் ராசிகளில் சுபக்கிரகங்களும், 1, 3, 11ஆம் ராசிகளில் பாபக்கிரகங்களும், அதாவது லக்கணம் முயற்சி ஸ்தானம்னு சொல்லக்கூடிய 3ஆம் இடம், லாபஸ்தானம்னு சொல்லக்கூடிய 11ஆம் இடம், இந்த இடங்களில் பாபக்கிரகங்கள் அமரணும். அதாவது முதல்ல சொல்லிட்டேன், 5ஆம் வீடு, 6ஆம் வீடு, 7ஆம் வீட்டில் சுபக்கிரகங்களும், லக்கணம் 3, 11ஆம் வீடுகளில் பாபக்கிரகங்களும் அமரணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். அவற்றில் அதாவது அந்த 3, 3, 6 கிரகத்தில் ராசி மண்டலத்திலேயோ இல்லை நவாம்ச மண்டலத்திலேயோ, ராசிலேயோ நவாம்சத்திலேயோ ஆட்சியாகவோ உச்சமாகவோ உட்காந்துருச்சுன்னு வச்சுங்க, இந்த யோகம் செயல்பட தொடங்கும். இதனால் ஜாதகருக்கு என்ன யோகம் எப்படி செயல்படுன்னு பார்த்தீங்கன்னா, ஜாதகர் நேர்மை உடையவராக இருப்பார். ரொம்ப நேர்மை, நீதிடா நேர்மடா அப்படின்னு சொல்கிற மாதிரி நீதிமானாகவும் நேர்மையாளராகவும் இருப்பாங்க இந்த அமைப்பு உள்ளவங்க. மட்டும் இல்லைங்க, நல்ல செல்வந்தராக இருப்பாங்க. இந்த செல்வந்தர்னு சொன்னேன், இது பரம்பரையாக இருக்காது. அந்த ஜாதகருக்கு விவரம் தெரிஞ்ச நாள்லேருந்து, அதாவது சிறு வயதிலிருந்தே கஷ்டப்பட்டு உழைச்சி முன்னுக்கு வந்தவராக இருப்பார். திடீர்னு பணக்காரர் ஆக மாட்டார். மெல்லமாக தன்னோட முயற்சியாலேயும் உழைப்பாலும் முன்னுக்கு வந்தவராக இருப்பார். யாருக்கும் அஞ்சாதவர். அதான் மெயின். அஞ்சான்னு ஒரு படம் வந்தது. அது மாதிரி இந்த ஜாதகர், இந்த அமைப்பு உள்ளவங்க யாருக்கும் அஞ்சாதவர். 2வது, பொய், புத்தலாட்டம், இதெல்லாம் அவருக்கும் பிடிக்காது. இதெல்லாம் சொல்லிவிட்டு அவர்கிட்ட போகிறவங்களையும் பிடிக்காது. அவருக்கு பொய் பேசுகிறவங்க, பித்தலாட்டம் பண்ணுறவங்கெல்லாம் பார்த்தாக்கா வெறுக்கிற நபராக இருப்பார். அப்போ இவர் எந்த அளவுக்கு நேர்மையாளராக இருப்பார் ஜாதகர். இந்த அமைப்பு இருந்தால் இந்த மாதிரிலாம் இருக்கும். இதுக்கு பேர் தான் கர்ம யோகம்னு பேர். இந்த யோகம் உங்கள் ஜாதக கட்டத்தில் இருக்கான்னு பாருங்கள். ஒன்றும் இல்லை, உங்கள் ஜாதகத்தை பிரிங்க. 5, 6, 7ஆம் வீட்டில் சுபக்கிரகமும், 1, 3, 11ஆம் வீட்டில் பாபகிரகமும் இருக்குதான்னு பாருங்கள். அந்த 6 கிரகங்களில் ஏதாச்சும் ஒரு கிரகம் ராசி மண்டலத்தில் ஆட்சியாகவோ உச்சமாகவோ இருக்கான்னு பாருங்கள். அப்படி இல்லைன்னா நவாம்ச மண்டலத்தில் ஏதோ ஒரு கிரகம் ஆட்சியாக உச்சமாக இருந்தால் கண்டிப்பாக இந்த அமைப்பு உங்களை நல்ல நிலைக்கு கொண்டு செல்லும். உங்கள் ஜாதகத்தில் இந்த மாதிரி அமைப்பு இருக்கான்னு பார்த்து பயன்பெற்றுக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். நல்லதே நடக்கும். வாழ்க வளம்.